ஹலோ, இப்போ நம்ம ரவா லாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சாமான் என்னன்னு சொல்லிடுறேன். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய். இப்போ என்ன பண்ணணும்னா, ரவையை அடுப்பத்தை வச்சுருக்கேன், சுட்டுன்னு இருக்கு. அந்த ரவையை வறுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம். இந்த 1 கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரவையை நல்லா வறுக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க வேணாம், நல்ல வாசனை வரணும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கலைன்னா பச்சை வாசனையாக இருக்கும். ரவா லாடு அவ்வளவு இதுவாக இருக்காது, பச்சை ரவையை அரைச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கலர்றதுக்கு சௌரியமாக இருக்குது. இப்போ நான் பெருசு பண்ணிக்கிறேன், சுற்றுத்து அடுப்பு பெருசு பண்ணிக்கிறேன். கிட்டக்க இருந்து ரவையை பொறுமையாக கொஞ்சம் உங்களால் வேகமாக பண்ண முடியலன்னா ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நாய் கூடவே வருங்க. நல்லா வெள்ளையாகவே இருக்கட்டும், வாசனை மட்டும் வரும். வறுக்கும் போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு. இப்போ 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ ரவையை வறுத்த உடனே இதை ஆற வச்ச உடனே பொடி பண்ணிக்கணும் தனியாக. இந்த சர்க்கரையை இந்த ஏலக்காவை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ரவை பொடி, ஏலக்காய் பொடி, இது இந்த சர்க்கரை பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நெய்யில் எப்படியும் 1/2 கப்பு நெய் தேவைப்படும். 1/2 கப்பு நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து போட்டுன்னு நல்லா கலரி குடிக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு ஓரலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு வறுக்கட்டும். வறுத்ததுக்கப்புறமா எப்படி ஸ்டேஜ்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் ஒரு பக்கம் விட்டுட்டிங்கன்னா கருகி போயிடும் ரவை, அப்புறம் அது டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கைவிடாமல் கலரிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே பிடிச்சிக்கும். சில சமயம் கருப்பாயிடும். அதனால் உங்களால் முடியலன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது ஈஸியான ஸ்வீட். இப்போ ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்னா, வரப்போகிறா அப்படின்னா, இப்போல்லாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வரான். அந்த சமயத்தில் நெய் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா இதை நிமிஷமாக வறுத்து பிடிப்பேன். இப்போல்லாம் ரவை வறுத்த ரவை தான் வருது. ஆனாலும் அதை கொஞ்சம் சூடு பறக்க வறுத்துனாதான் டேஸ்ட் இருக்கும். அவங்க மிஷினில் கொஞ்சமாக தான் வறுத்துருப்பான். உப்புமாக்கே பண்ணுறதுனா கூட நம்ம வறுத்து தான் பண்ணுறோம், வறுத்த ரவையாக இருந்தால் கூட. அதனால் இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு சர்க்கரை பொடியும் பண்ணி நெய்யை சூடு பண்ணி ஒரு பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கொஞ்சம் உருட்டிட்டு அப்படியே பிச்சோம்னா அப்படியே பொலப்பலான்னு பிஞ்சிடும். அந்த உருண்டை திக்காகிறதுக்கு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, ஒரு மூடி போட்ட டப்பாவில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா செட் ஆகிக்கும். அந்த நெய் ஆறின உடனே அந்த இறுக்கமாக பிடிச்சி அந்த இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டை எடுத்தோம்னா இப்படி பிச்சு சாப்பிட்றோம். இல்லைன்னா புலபலன்னு அப்படியே உருண்டு கொட்டிடும். அந்த மாதிரி தான் ரவா லாடு ஈஸியான ஸ்வீட்டு தான். இது நீங்கள் கொஞ்சமாக கூட பண்ணலாம், நிறைய தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அப்போதைக்கு. இப்போ பாயசம்லாம் பண்ணினா யாரும் சில பேர் சாப்பிட்றது கிடையாது. குழந்தைலே சாப்பிட மாட்டேன், எப்போ பார்த்தாலும் பாயசமானு. அதனால் கேசரி பண்ணி ரொம்ப போர் ஆகிடும். கேசரியா அப்படின்னு அதே அளவு தான் கேசரி, கொஞ்சம் நெய் மட்டும் இது கூட வரும். அதனால் இதை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு திடீர் ஸ்வீட் ஈஸியாக பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மைசூர் பாகுன்னா நிறைய 3 கப்பு நெய் வேணும். இது கடலை மாவு வேணும். அதெல்லாம் சில சமயம் இருக்குமோ இருக்காதோ. ரவை எப்போதுமே நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு திடீர்னு வச்சுருப்போம். அதனால் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், முதல்ல பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் வறுத்ததுக்கு வித்தியாசம் தெரியுதா? நல்லா இதை பிடிக்க ஆரம்பிக்கிறது. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இப்படி கலரினாலே போதும். ஒரே மாதிரி ஈவனாக இப்படி கொஞ்சமாக ரவை இருக்கனால இப்படி சுழட்டிக்கோங்க. கைப்பிடி வச்சுன்னு கையெல்லாம் சுட்டுக்காதீங்க. இடுக்கி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ரவை வறுத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறது தான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டுன்னு இதை ஆறட்டும். உங்களுக்கு நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சர்க்கரையை தனியாக பொடி பண்ணுறேன், ரவையை பொடி தனியாக பண்ணுறேன். உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு நெய் போட்டு எப்படி பிடிக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவையை வறுத்தது அரைச்சின்னு வந்தாச்சு மிக்சியில்.
சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரை வழக்கு ரவைக்கு வறுத்தரைச்சது 1.5 கப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1.5 கப்பு சர்க்கரையும் இதில் பவுட்ரு பண்ணது ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். 1க்கு 1.5 கப்பு இருந்தால் போதும், இதுக்கு மேலே சர்க்கரை தேவையில்லை. இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையும் தாளித்து கொண்ட இது பண்ணி போட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்துங்க, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கும். சில பேர் வந்து ரவையை அப்படியே கூட வறுக்காமல் கூட இது வறுத்ததை அப்படியே கூட சர்க்கரை பொடி பண்ணி போட்டு பிடிப்பா. ஆனால் நம்ம சர்க்கரை பொடி பண்ணி போட்டு பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். இப்போ கையிலேயே போட்டு நல்லா சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். 1க்கு 1.5 சர்க்கரை நார்மல், எல்லாருக்கும் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜாஸ்தியும் இருக்காது, இது கம்மியாக இருந்தாலும் ரவையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் ரவை இருக்கும், அதை வந்து உடனடியாக நம்ம வந்து கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து நம்ம பண்ணலாம். அப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி உருண்டை பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் கப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போகிறோம். அந்த நெய் ஆறி எடுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அதை எடுத்து பிச்சு சாப்பிடும்போது உருண்டையாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் இதை வந்து கொஞ்சமாக இருக்கிற குவான்டிட்டினால இதுவே போதும். நல்லா கலக்கியாச்சு. இதுக்கு எப்படி அரை கப்பு நெய் தேவைப்படும். நம்ம வந்து பக்கத்தில் நெய் கொஞ்சம் வச்சுக்கணும். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்து ஒரு வேளை பிடிக்க வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நெய் லைட்டாக நெய் சூடு பண்ணி விட்டுனிங்கன்னா பிடிக்க வரும். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் பிடிக்க வரல அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. மறுபடியும் பண்ணால் தான் அந்த ஒரு வேலை வந்து சரியாக வரும். இப்போ வந்து நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை இது பண்ணி போடும். நான் ஒரு கரண்டி நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு கரண்டி நெய்ங்கிறது அரை கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அளவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பற்ற வச்சுப்போம். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு பொரிஞ்சது டக்குன்னு தெரியாது, அதனால் முதல்ல வந்து திராட்சையை பொரிச்சு போட்டுப்போம். திராட்சை செவந்த உடனே இந்த ஒரு கரண்டி நெய் எப்படி தேவைப்படும், அதனால் கொஞ்சம் நெய்யில் வந்து நம்ம திராட்சையை வறுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அதை அதில் போட்டுன்ட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டுன்ட்டு நான் கலந்து எப்படி பிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம், கெஸ்ட் வரான், கொஞ்சம் தான் பண்ண போகிறோம்னா இமீடியட்டாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் எப்போதும் கேசரி பண்ணுற டயத்துக்கு விட இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இல்லை ஃப்ரீ டயத்தில் எப்போவாது அடுத்த வாரத்தில் கெஸ்ட் வரலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் பொடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து லீவில் பண்ணி கொடுக்கறதுக்கு புதுசாக ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ரவையை வறுத்தோமா, அரைச்சோமா, நெய் இருக்கா எப்படி நெய்யெல்லாம் இல்லாமல் இருக்காது. நெய்யை முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம பொடி பண்ணி இப்போ இது பொரிச்சாச்சு. இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய், ஏன்னா ஏற்கனவே இந்த நெய் அளவு தேவை, அதனால் நான் ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக. ஒரு ஸ்பூன் கூட குறைச்சி இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, விட்டதுனால நம்ம நல்லா தான் இருக்கும். அந்த ரவா லாடு பிடிக்கிறதுக்கு வந்து ரவை கூட நெய் கூட இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ இதை கலந்துக்கோங்க, திராட்சையை நெய் போட்டுக்கோங்க இல்லையா, அதை கலந்துக்கோங்க. இப்போ அடுத்தது அதை சவக்கட்டும். இதுக்கு விடுற நெய்யை மொத்தமாக பெரிய இழுப்ப சட்டியில் இது பண்ணி இப்போ நல்லா சவந்து எடுத்து பாருங்கள். இதை கொட்டிடுறேன். இப்போ அடுத்தது ஏற்கனவே காய்ச்சின நெய் தான், மறுபடியும் நான் இதை பாதி விட்டுருக்கேன். வேணும்னா மறுபடியும் பாதி விட்டுக்கலாம், மொத்தமாக கொட்டினா இதுலேருந்து எடுக்க முடியாது. நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை இதை லைட்டாக சூடு போகிறோம். ஏற்கனவே காய்ச்சின நெய் தான், அதனால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சூடு ஆறி இருக்கும், அதனால் இந்த கரண்டியை எடுத்துட்டு கையை வச்சு கை சுட்டுக்காதீங்க. ஓரளவுக்கு ஆறிடுது. ஒரு 2 நிமிஷம் அதால் கிளறிட்டு தான் இது கிளறேன், அதனால் ஆறிடுது. பிகினர்ஸாக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கூட சூடாக இருக்கும். கரண்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ சூடு இருக்குது,
இப்போ இந்த சூட்டில் அந்த இன்னொரு அரை கரண்டி எடுத்து வச்சோம் இல்லையா, அது அந்த காய்ச்சின நெய் தான், அதனால் அதையும் போட்டுக்கோங்க. நெய் சூடாக இருக்குது, அதனால் மாவும் சூடாக இருக்குது, அதனால் நல்லா கலந்துக்கோங்க. ஏற்கனவே சர்க்கரை அதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அந்த சூடு இருக்கும் போதே நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிப்பட்டுடும் ரவா லாடு. நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. உருட்டும் போது நல்லா இப்படி அமுக்கி கொடுத்து பண்ணிங்கன்னா அது அமுக்கி நல்லா இதாகிடும். இது மாதிரி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய இது பொறுத்து தான். நல்லா அமுக்கி இந்த மாதிரி நல்லா உருட்டி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா, இது நமக்கு இப்போ சூடு இருக்குது, உங்களுக்கு இது பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கலரிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சூடு தாங்கிறதுனால நான் பிடிக்கிறேன், உடனடியாக பிடிக்கிறேன். இது உங்களுக்கு இந்த அளவும் பிடிக்க வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 2 ஸ்பூன் லைட்டாக சூடு பண்ணி அதில் விட்டுக்கோங்க. அந்த சூடு இது பண்ணுற அளவுக்கு பிடிச்சிங்கன்னா நல்லா தான் வரும். இப்போ நான் இது பிடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்பூன் விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நிறைய நெய் போட்டு உருண்டை பண்ணினா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் அதனுடைய சுவை வந்து நல்லா தான் இருக்குமே தவிர்த்து மாறாது ஒன்றும். அந்த சூடு ஆறணும் நெய், அதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் நீங்கள் சூடை ஒரு டப்பாவில் அடுக்கி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அழகான ரவா லாடு தயாராகிடும். இமீடியட்டாக யார் எந்த கெஸ்ட்டு வந்தாலும் உங்களுக்கு ஈஸியானபடி சீக்கிரமாக பண்ணலாம் இந்த ஸ்வீட்டு. சூடாக இருக்குது, உங்களுக்கு சூடு கை பொறுக்கலைன்னா கொஞ்சம் நாய் கழிச்சு கூட பிடிக்கும். நல்லா கரண்டியில் கலரிக்கோங்க. சூடாக இருக்குது, ரொம்ப நல்லா கலரிக்கோங்க. ரொம்ப ஆறினா பிடிக்க வராது, அதனால் அதில் வாமாக இருக்கும்போதே நல்லா பிடிச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாவு ஃபுல்லாக பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், 22 ரவா லாடு வந்திருக்கு. இதை நம்ம லீவில் குழந்தைகளுக்கு கூட என்ன ஸ்வீட்டு இருக்குது கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லாமல் என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டால் இமீடியட்டாக கொஞ்சமாக ரவை வருது. இப்போ வந்து ஒரு அளவுக்கு 1.5 சக்கரை, அவ்வளோதான். அரை வழக்கு நீங்கள் ரவை பண்ணால் கூட கம்மியாக வரும். கொஞ்சமாக குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்குது, சின்னதாக போகிறோம் அப்போதைக்கு அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு வருமானு செக் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது கை தாங்கணும், சூடு தாங்கணும். ஆறினா என்னென்னா இன்னும் கொஞ்சம் நெய் கையில் போட்டுக்கணும். கையில் லைட்டாக தொட்டு பிடிச்சிங்கன்னா வரும், கண்டிப்பாக வரும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்க வரல அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை போட்டு நல்லா டம் பண்ணி அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ரவா லாடு வந்து வீட்டில் இமீடியட்டாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த ரவா லாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.